கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். என்ன கேம்னா த பேபி இன் எல்லோ. இந்த கேம் தான் வந்து இப்போ எல்லோரும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே இது எவ்வளோ பேர் ப்ளே பண்ணுறாங்க, எல்லா யூடியூபர்ஸும் கதற விட்டு ஒரு கேம். இந்த ஒரு வீடியோ சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு கேம் ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சாத்தானின் குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். சூப்பராகவே இருக்கும். யார் யார் இந்த கேமுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் எல்லோரும் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க முதல்ல. ஓகே, யூ ஜாயின் வித் ஓகே எதுவும் சொல்கிறாங்க. சரி கிரவுண்ட் சில்ட்ரன். ஓகே ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. த கிரவுண்ட் சில்ட்ரன், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு யூ ஃபஸ்ட் டே. கிரவுண்ட் சில்ட்ரன் அதாவது நம்மளோட ஃபஸ்ட் டே. இது வந்து நம்ம லிஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் டு பிரிண்ட்டு க்ரானட் சைன் பண்ண சொல்கிறாங்க. பென்லாம் இருக்குது. ஓகே பென் எடுத்து பார்ப்போம். பென் எடுக்க முடியல. என்னடா பென் இப்படி இருக்குது, இங்கெல்லாம் கொட்டுது. பழைய காலத்து பெண்ணெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க காய்ஸ். பழைய காலத்து ரொம்ப ரொம்ப பழைய காலத்து பெண் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே லாக்குடு, இது லாக்குடு இருக்குது. சரி இதுவும் லாக்குடாக இருக்குது. இப்போ எதில் போய் நான் சைன்இன் பண்ணோம்? ஸ்டாஃப் ரூம்னா ஸ்டாஃபில் தான் போய் சைன்இன் பண்ணோம். வேறு எதாவது ரொம்ப சைன்இன் பண்ணுவாங்க. சுத்தமாக ஒரு ஐடியாவே கிடையாது. ஏதோ சொல்கிறாங்க. சரி வாங்க ஏதோ கம்ப்யூட்டர் மாதிரி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் ஒன்று இருக்குது. சரி கம்ப்யூட்டர் போயாச்சு. போயாச்சு. ஓப்பன். ஓகே ஓகே இது வெல்கம்னு சொல்கிறாங்க. வெல்கம் பண்ணுறாங்க. ஓகே வெல்கம் பண்ணுறதுலாம் அப்படி என்ன கைஸ் இருக்குது? வெல்கம் பண்ணுறதுலாம் அப்படி ஒரு பெருசாகவே ஒன்று கிடையாது இல்லையா? ஓகே எம்ப்ளாய் 2255 என்ன பாஸ்வேர்டு போடணும்னு சத்தியமாக தெரியல. சரி இப்போ இங்கே தான் எங்கேயாவது அந்த பாஸ்வேர்டு இங்கே தான் கன்ஃபார்ம் இருக்கும். அது நான் இங்கே தான் எங்கேயாவது வச்சுருப்பேன். இங்கே நான் வச்சில்ல, அது கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்கும். நான் காதில் ஹெட்ஃபோன் வேறு போட்டிருக்கேனா, கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். யாருமே தப்பாக அடிச்சுக்காதீங்க ஓகேவா? 2 2 1 2 3 4 ஓகே வரக்காவில் என்ன பண்ணுறது இப்போ? நம்ம என்ன பண்ணலாம்? இந்த என்ன பண்ணலான்னு தெரியல. சுத்தமாக எனக்கு ஒரு ஐடியாவே கிடையல. எங்கள் பாஸ்வேர்டு இந்த கேம் ஆரம்பித்தாலும் இப்படி பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு ஒரு இதுவாக இருக்குது. இப்போ சீக்கிரமாக கண்டுபிடிக்க. சைட் ஆஃப் த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் நோட்டு சைடா. என்னடா சொல்கிறாங்க எனக்கு ஒழுங்காக சொல்லுங்கடா. தமிழில் பேசுகிறேன். தமிழ் மொழி சொல்லுங்கடா. தமிழ் மொழி தானே எனக்கு ரொம்ப ஈஸியாக பயன்படுத்த முடியும். எங்கடா இது? சரி இங்கே ஒரு நம்பர் இருக்குது. நம்பரை பார்ப்போம். 1895 1895 1895 போட்டு பாருங்க. 1895 பாருங்க. 1895 ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. ஏன்னா அதுதான் வந்து அதுதான் வந்து அந்த நம்பர் தான் எப்போதுமே போடணும். நான் எல்லா வீட்டுஜின்னு சொல்லி தான் பார்த்துருக்கேன். அதான் நான் போட்டே ஆகணும். என்னடாச்சு? ஓ மை காட், இவ்வளோ பேப்பர் கொண்டு வந்துருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணோம் நம்ம? என்னது சைன் யுவர் கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்கிறாங்க. இருங்க திருப்பி ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். திருப்பி ஒரு தடவை பண்ணலாமா? இல்லை பண்ண முடியாதா? ஓகே இது நம்மளோட ஃபஸ்ட்டு டே. இது வீடியோ ரொம்ப ஆவலாக இருக்கும். எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப வீடியோ சுவாரஸ்யமாகவே போகும். யார் லைக் பண்ணல லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ஓகே எதுவும் பண்ண சொல்கிறாங்க. பெண்ணுக்கு ஓகே இப்போயும் ஓப்பன் ஆகாதா? ஓகே கிரவுண்ட் சைல்டு கேர் அப்படின்னு போட்டிருக்கேன். பெண்ணு இங்கே இந்த பென் எடுப்போம். பெண்ணை எடுத்து நம்ம எங்கே கான்ட்ராக்டில் சைன் பண்ணோம்? இங்கேயா என்னடா பென் எப்படி கொடுத்துது இங்கே? இதுவோட பெண்ணு ஊரில் ஐயோ கேள்வி இருந்துச்சு. இல்லை ஒரு பேப்பர் இருந்தால் பார்த்தாதா? நிறைய பேப்பர் வேணுமா? இது எங்கே போடணுமா? இங்கே தான் போடணும்னு நினைக்கிறேன். போடுறா என்னடா உட்காடுறா போட சொன்னா சிட்டா உண்டாது. நான் கூட தப்பாக வச்சிட்டேன். ஓகே எதுவுமே புதுசாக கிடையாது. சும்மா எல்லாமே சுவாரஸ்யமாக போகுன்றாங்க. பயமாக இருக்குள்ள ஒரு குட்டி சாத்தா வேறு இருக்கா. ஓ இங்கே இதுவாக ஊரில் சைடு இந்த பி அடித்த மாதிரி இந்த சைட்ராது ஊரில். சரி எம்ப்ளாயீஸ் கார்டு
கலெக்ட் யுவர் எம்ப்ளாய் கார்டு. கார்டு நம்மக்கிட்ட எங்கே இருக்குது? கார்டு எங்கே இருக்குது? கார்டு நம்மளுக்கு கொடுப்பாடுங்களா? இப்போ என்ன ஒரு சுகமான காதனா, போன வாட்டி நான் வீடியோ போடும்போது இந்த பூனை கத்திக்கிட்டே சும்மா இப்போயும் இந்த பூனை சும்மா கத்திக்கிட்டே இருக்குது. வெறியாவது கைஸ் இந்த பூனை கத்துறதுனால பாரு கத்திக்கிட்டே இருக்குது சும்மா. கத்தாம கொஞ்ச நேரம் இருங்க, ஒரே நிமிஷம் இருக்குல்ல விட்டாங்க. ஏன்னா கேமே இல்லைனா முடியல, அது சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு வெறிதாகுது. நான் இதே மாதிரி தான் டப்பிங் கொடுத்துட்டேன். போன தடவை சிக்கிக்கு டப்பிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவ்வளோ இது மாதிரி பண்ணுது. இந்த கான்ட்ராக்ட் எடுத்ததில் வைக்கணுமா? போன தடவை இது மாதிரி நான் பண்ணிட்டுருக்கும் போது எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கு அந்த குழந்தை. குழந்தை சொல்ல இந்த பூனை வெறியத்தது கைஸ். சத்தியமாக கான்ட்ராக்டில் ஒரு நாள் சைன் தான் போட போகிறேன். எங்கேயாவது தூக்கி பிரியாணி வைக்க தான் சொல்ல போகிறேன். சரி ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளோட இது. குழந்தை குட்டி சத்தா குழந்தை எங்கே இருக்கா? என்னடாச்சு? ஸ்க்ரீன் பிளாக் ஆகிடுச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கா? இது 6 நிமிஷம் ஆச்சு வீடியோ ஸ்டார்ட் ஆகி. யார் லைக் இன்னும் போடல? இருங்க பார்ப்போம். ஐயோ ஆடு அப்படியே கட் பண்ணிட்டேன். ஓகே உள்ள போகலாம். ஓகே ஹாய் சொல்ல குட்டி குழந்தை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு ஆண்டி கத்திக்கிட்டே இருக்காங்க. என் காதெல்லாம் வலிக்குது. உனக்கு மிதிச்சு சாவடிக்கலாம். ஸ்டைலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடம் புதுசாக இருக்குது. சரி வாடி குழந்தை. சரி அழுவாதிரி அழுவாத. இவ்வளோ விளாட வைக்க சொல்கிறாங்க. விளாட வைக்கணுமா? சரி கொஞ்ச நேரம் விளாட வைக்கணும். என்னோட குட்டி ரூம் அங்கே இருக்குது. ஐயோ பாவமாக இருக்கு மூஞ்சி. ஆனால் எனக்கு பாவமாக இல்லையே. கொஞ்சம் நேரம் உள்ளே போயிட்டு வாப்பா செல்லக்குட்டி. ஐயோ அழுகுறாங்க, காதுலாம் கிழியுதுங்க. அழுவாத. சரி வா, உனக்கு விளையாட்டு காமிக்கிறேன். வாங்க போகலாம். வாங்க ஜம்பிங்கில் விளாட்லாமா? ஜம்பிங்கில் போடுங்க. சூப்பர். சிரிக்கிறான். அவ்வளோதான். ப்ளே பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுற சொல்கிறாங்க. இவனுக்கு பால் கொடுக்கணுமா? பால் பாட்டில் எங்கே இருக்கணுமா? இப்போ தேடி ஆகணுமா? பால் பாட்டில் வேறு தரணுமா? சரி கொஞ்ச நேரம் இங்கே உட்காரு. ஆனால் நான் கூட்டு போய் என்னது டாக்டர் போடுறேன். பால் பாட்டில் எங்கே இருக்கும்? நீங்கள் கொஞ்சோண்டு சவுண்ட் ஏற்றிக்கலாம். சவுண்ட் இல்லாமல் தான் எனக்கு விரிதாகுது. ஓகே சவுண்டு சென்சிட்டிவ் நார்மலாக இருக்கணும். ஓகே சவுண்டு கரெக்டாக இருக்கட்டும். ஓகே எனக்கு மட்டும் சவுண்டு கேட்குற மாதிரி வச்சுக்கிறேன். உங்களுக்கு சவுண்டு கேட்குற மாதிரி வச்சா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து எனக்கு மட்டும் சவுண்டு கேட்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். உங்களுக்கு சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா சுத்தமாக வெறுத்து போடும். சவுண்டு அதிகமாக வச்சுட்டா நல்லா ப்ளே பண்ண முடியாது. சுத்தமாக உங்களுக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு கொஞ்சம் டப்பு என்னால் பேசவும் முடியாது. ஆனால் கொஞ்சம் சவுண்டு எடுத்து கேட்கல. சவுண்ட் நான் வைக்க மாட்டேன், வைக்கிறேன். சரி வாங்க, இவனுக்கு பால் டப்பா போய் நம்ம எங்கே போய் தேடுவோம். எனக்கு வந்து பயமாக இருக்குது. வேலை போகிறதுக்கு சுத்தமாக பயமாக இருக்குது. ஏன்னா வந்து எப்போடா குடுற காரணம் ஆகலாம். ஆனால் டே 1 ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். டே 2 டே 3 அது மாதிரி போகும். அப்போ வேணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, இங்கே ஒரு கன் இருக்குது. கன்னை வச்சு எடுப்போம். மேலே அடி சாவு. சிரிக்கிறாங்க வெக்கமே இல்லாமல். அடிக்கிறதுக்குள்ள சிரிக்கிறாங்க. நெருஃபு கன் போல் இருக்குது. நெருஃபு மாதிரி அடி. ஓகே நெருஃபு கன் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கேன். எதாவது பட்டனை ஓப்பன் பண்ண. ஓப்பன் ஆகலை. இந்த வீடை நம்ம ஒரு அலசி பார்க்கலாம். ஏன்னா வந்து வீட்டில் ஏதாவது ஒன்று இருந்துக்கும். ஓகேவா? மேலே போய் பார்ப்பேன். மேலே வந்து இவனுக்கு பால் டப்பா சிம்பிள்லாம் அங்கே தான் இருக்குது. மேலே தான் தூங்க வைக்கிறதெல்லாம் இருக்குது. இருங்க ஒரே நிமிஷம். அந்த தண்ணி சவுண்டு மட்டும் எனக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. தண்ணி சவுண்டை மட்டும் போய் அடைச்சிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். 5 நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து தண்ணி சவுண்டு அடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் ரூமெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ரூமாக அந்த நான் இப்போ வந்து ஒரு ரூம்குள்ளே இருந்தேன்ல, அதாவது எங்கள் வீட்டில் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ரூமில் வந்து வெளில வரேன். ஏன்னா வந்து வீட்டில் யாருமே இல்லையா, நான் மட்டும் இருக்கடா. பயமாக இருக்கும். அப்படி இல்லை, தனியாக ஒரு ரூமில் இருந்து எனக்கு ஒரு சின்ன பயம் தான் வரும். அந்த ரூமை அடைச்சிட்டு இப்போ ஹாலில் வந்து உட்காந்துருக்கேன். ஹாலில் வந்து எனக்கு பயமே இருக்காது. ஹாலில் உட்கார பயமே இருக்காது. ரூமில் உட்கார தான் பயம் இருக்கும். இப்போ ரூமில் வந்து ஹாலில் வந்து ஒரு பூனை இருக்குது, 2 பூனை உட்காந்துருக்கு. அதனால் பயம் இருக்காது. அப்புறம் டிவி முன்னாடி இருக்குது. கதவு வேறு இருக்குது. கதவு அப்படியே முன்னாடி இருந்து போயிடுவேன். யாருக்குலாம் இந்த பயம் இருக்கும் அவங்களுக்குலாம் சொல்லுங்கள், பாருங்கள். சரி வாங்க, என்ன நடக்குது போய் பார்ப்போம்.
நெகட்டிவ் கார்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் கார்னர். எனக்கு பால் டப்பா தேடி தேடியே என்னால் முடியலங்க. பால் டப்பா எங்கே தான் இருக்கும் எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் எங்கேயாவது இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே எங்கேயாவது எங்கடா இருக்குது பால் டப்பா? நீயே சொல்கிறா பால் டப்பா எங்கடா இருக்குது சொல்கிறா ப்ளீஸ். நான் சொல்கிறேங்கடா டே எனக்கு தெரியாதுடா போட்டுக்க பண்ணுங்க. நீ போய் சத்துறேன் ஆடு வேறங்க. ஆடு போட்டு தொல்லைப்படுத்துருக்க. இந்த ஆடு ஏதாவது போகிறதுக்கு ஏதாவது வண்டி சொல்லுங்களேன். போய் சாவு நாய. அழுதுகிட்டே இருக்காங்க. ஹெட்ஃபோன் போட்டு ப்ளே பண்ணுறா அழுதுகிட்டே இருக்கா. அதனால் போய் இப்போ சாவாச்சிட்டேன். இப்போப்பா அழுகுறாங்க. அப்படியே அழுகுறாங்க. அழுவாத வா வா பால் தர விடும். மேலே எங்கேயாவது இருக்கும் தெரித்துறேன். மேலே அப்படி சப்போஸ் பால் இல்லைன்னு வச்சுக்கோ நான் போட்டு அடிக்கிறேன். இங்கே பால் தான் இருக்குப்பா. உட்காருப்பா பால்ப்பா. நான் பால்ப்பா வாப்பா பால் குடிப்பா. பால் குடிச்ச உடனே இப்போ இந்த மாதிரி ஆய் போயிட்டா பாருங்க. ஆய் போயிட்டா பாருங்க. ஆய் குட்டி ஆய் போயிட்டா பாருங்க. ஆயே உன்னை யார பத்தா வந்து கட்டிட்டு போட்டாங்க. இங்கே கொண்டு போதுக்கோ. ஆய் போயிட்டு அப்படியே வராம பாருங்க. சைடு ஃபுல்லாக ஆயிடுச்சு. சிக்கா யாரோ அங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல. அந்த கிளாக்கா பயமா இருக்குங்க. யாரும் பார்க்குற மாதிரி. இந்த ஆய்க்குட்டி வேறு ஆய்க்குட்டி இருக்குல்ல. வாங்க ஆய் ரூமில் போய் இவ்வளோ மாற்றி விட்டுருலாம். வாங்க போய் இவனை சாகப்பா சமஸ்மெண்ட் அடிக்குது. இப்போ டிஷ்யூ எடுக்கணுமா? டிஷ்யூவில் ஓகே பேபி ஓகே. இவனுக்கு வந்து நம்மளாம் டைப்பர் மாத்திரமா? டைப்பர் உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ மாத்துறது? ஓகே இவ்வளோ போய் நம்ம வந்து படுக்க வைக்கணுன்றாங்க. ஐயோ இதில் தான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. மியூசிக்லாம் அதிகமாகுது. இவன் கண்ணுலாம் ரெட் ஆகுது. அவன் பார்க்குற பார்வை ஒரு மாதிரி இருக்குது. பயமாகவே இருக்குன்னா அவன் போது தெரில. மியூசிக்லாம் டபுள் மியூசிக்காக கேட்குது. நான் வேறு பேய் படம் வேறு நிறைய பார்த்துட்டானா. வீட்டில் யாரும் இல்லை. தனிக்க நான் மட்டும் தான் இருக்கேன். புல் அரிக்குது எனக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டோடா. கைஸ் இப்போ என்ன பண்ணுறது தெரில. நான் இப்போ இந்த வீடியோ நான் எப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். நைட் 12 மணியில் மத்தியானம் 12 மணி. ஓகே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தூங்குடா அப்படி கண்டுபிடி தூங்கிட்டு பார்த்து தான் இருக்காங்க. தூங்குடா கண்டுபிடி. இப்போ என்ன பண்ண விட தூங்குடா தூங்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன சரியான தெரியல. என்ன பண்ண இவனை சாகடிக்கிறேன்னா இப்போ மறைச்சு போகிறாங்கண்ணா. பார்க்காதடே பயமாக இருக்கடா எனக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னு சத்தியமான தெரியல. தூங்குடா போடா. தூங்குனதான் அங்கே போட்டிருக்கேன். ஆனால் வந்து பேபி அப்படின்னு போட்டிருக்கேன். என்ன பண்ணுறது சத்தியமான தெரியல. அதாவது அவன் மேலே திருப்பி போய் ஒரு தடவை போட்டு பார்ப்போம். எனக்கு கொஞ்ச நேரம் ஆட சப்போஸ் எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுரும். கொஞ்ச நேரம் போ இல்லை சும்மா கத்திக்கிட்டே இருக்காது. நானே வெறியில் இருக்கிறது என்ன ஆகும் போது எனக்கு பயமாக இருக்குது. இது வேறு சரி கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடுறான் தம்பி. இவ்வளோ ரொம்ப நம்ம அழுகு வச்சிட்டோடா. அப்புறம் கற்றுவாங்க. அதாவது பேயா மாறுவான்னு சில பேர் யூடியூப்பில் சொல்கிறாங்க. ஆனால் ஐயோ ஆடு ஐயோ ஆடு தொல்லை இருக்குது கைஸ். சாரி கைஸ் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. இவனை எப்படியும் நான் கஷ்டப்பட்டு தூங்க வச்சிட்டேன். ஆனால் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் ஆகிட்டேன். வீடியோ சப்போஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒய்ஃபை அப்போ கரண்ட் வேறு போயிடுச்சா. ஒய்ஃபை கட் ஆகிடுச்சு. இப்போ அது எப்படி திரும்ப ஆயிடுச்சுப்பா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 4 நிமிஷம் வீடியோ போச்சு. அதான் நான் அது ரெக்கார்டே ஆகும். சரி நான் அப்படியே போய் பேசினே வந்து உட்காந்து பேசிட்டே இருக்கேன். பைத்திய மாதிரி நான் பேசிட்டே இருக்கேன். ரெக்கார்டே ஆகலை. சுத்தமாக ரெக்கார்டே ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா?
அது எலவேட்டர் ஏதோ போட சொன்னாங்க, அது போட்டேன். இருங்க திருப்பி ஒரு தடவை தூங்க வைக்கிறதுக்காண்டி திருப்பி ஒரு தடவை போட சொல்லுவாங்க. அவன் பேய் மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக அதிருச்சு. ஆனால் இப்போ செம்மையாக இந்த இடம்ல அதிரி ஒரு ஏதோ வந்துச்சு பேய் மாதிரி ஆனாவன். சரி நமக்கு டே 1 ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. எப்படியும் டே 1 வெற்றிகரமாக முடிச்சாச்சே. இப்போ டே 2 ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் டே 2 ஷிஃப்ட்டை ஆரம்பிக்கலாம். ஓப்பன் ஆகாதா? என்ன பண்ணுறோம் நம்ம? ஓகே, எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். பைத்திய மாதிரி பேசிகிட்டே இருந்தேன் இல்லையா, அது தப்பாகவே இருந்துச்சு எனக்கு. ஐயோ என்ன கஷ்டமோ. சே அதுப்பா. சரி இவனை திருப்பி தூங்க வைப்பாங்க. இப்போ டே 2ல் ஏதாவது சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. நிறைய சம்பவம் எனக்கு கன்ஃபார்ம் இருக்குது. எனக்கு தெரில, சத்தியமாக தெரில. கன்ஃபார்ம் இருக்கும். சம்பவம் இல்லாமல் ஒரு இது பேய் கேம்னு பேபி அது சாத்தாடின் குழந்தை இருக்கா? தேடுக்கு ஏதாவது வழி ஏதாவது சொல்லுங்க கைஸ். தேடு வந்துக்கிட்டே இருக்கு. நானும் இது எடிட் பண்ணுறது இது கட் பண்ணுறதுக்காண்டே எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுது. என்ன பண்ணுறது சுத்தமாக தெரியல. ஓகே எவ்வளோ குழந்தைய கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ எதுவும் கீழே எதுவும் ஓடிச்சு, நான் படிக்காமல் விட்டுட்டேன் போல. குழந்தைய கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஏன்னா குழந்த ஃபைண்ட் த பேபி ஏதோ நெகட்டிவ் கார்னர் அப்படின்னு ஏதோ வந்துச்சு. நைட்டு ஏதோ சம்பவம் பண்ணிட்டாமா. நைட்டு ஏதோ பெருசாக சம்பவம் பண்ணிட்ட மாதிரி சொன்னாங்க. அந்த கீழே ஒரு எல்லோ கலர் லெட்டர்ஸ்லாம் வந்துச்சு. நைட்டு ஏதோ சம்பவம் பண்ணானா பெருசாக. குழந்தை பொம்மை ஆகிட்டானுங்களா? இல்லை இவன் பொம்மை போல இருக்குது. ஓகே இவன் பொம்மை சரியான பொம்மை. சரி ஓகே இவனை எங்கே இருக்கும் பொம்மை? எனக்கு இவனை என்ன பண்ணுறது தெரில. நான் தேடிக்கினே இருக்கேன். இதனாலே வந்து எனக்கு பெரிய பிரச்சனையாகிட்டே இருக்குது. இதனாலே எனக்கு வீட்டில் தான் போகுதுங்க. இவன் எங்கே போயிட்டானே தெரில. ஒருமா அதுக்குள்ளே போட்டோம்ல, அதோ அந்த எலவேட்டரில் போட்டோம்ல ரெட் கலர் பாக்ஸில், அதுலேயே இருந்துட்டானோ. வளர்ந்து வெளில வரும். அப்போ கூட பெட்டில் போட்டடே. பெட்டில் தானே இருக்கணும். நைட்டு தான் பெரிய சம்பவம் பட்டா பெரிய துக்கமாக இருக்கும். அதாவது கோபமாக இருக்காது மாதிரி சொன்னாங்க. கீழே லெட்டர்ஸ் வந்துச்சு இல்லையா, படித்தேன். நெகட்டிவ் கார்னர் இருக்கிறது மேலே தான் இருக்கும். மேலே எதுப்பான். ஓகே மேலே எங்கேயும் காட்டலையா? பயமாகவே இருக்குது. இப்போ என்னன்னே தெரில. அவன் எப்பயாவது வந்து நம்மளை போட்டு பின்னாடி முதுகுலே குத்துற மாதிரி எனக்கு தோணுது. வீடியோ யாரும் எவ்வளோ பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லுங்கள். எங்கடா போயிட்டான் அவன்? அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கல. எனக்கு வெளியாகுதுல. எங்க போயிட்டான்? வெல்கம்ல எங்கேயாவது இருக்காங்க பண்ணுவாங்க. எங்கடா போயிட்டாவன்? இல்லை எல்லாம் போயிட்டாவன். இவங்க நெகட்டிவ் கார்னர் இது சொன்னாங்க. நெகட்டிவ் கார்னர் எங்கே இருக்கணும்ல? என்னப்பா நைட்டு ஏதோ பெரிய சம்பவம் பண்ண சொன்னால், அப்போ நைட்டு பெரிய சம்பவம்னா இப்போ கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பேய் தான் இருக்கும். கன்ஃபார்ம் அவன் கோவத்தில் தான் இருப்பான். இப்போ எங்கே இருக்கணும்? சுற்றி முற்றி நான் தேடி பார்த்துட்டேனே. எல்லா இடத்துலையும் வெளில கூட போயிட்டு பார்த்துட்டேனே. தம்பி வெளில வந்துருப்பா. தம்பி வெளில வந்துடுறா. டே ராசா வெளில வந்துடுறா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது சத்தியமாக எனக்கு தெரியலையே. நெகட்டிவ் கார்னர். இங்கே இருக்கு நெகட்டிவ் கார்னர். ஓடிவாப்போ. சொன்ன மாதிரியே பண்ணுறாங்க பாருங்க. சொன்ன மாதிரியே எனக்கு வேணாம். அந்த வேலை எனக்கு வேணாம்ப்பா. நான் போகிறேன். கன்ஃபார்ம் பேயா போயிட்டான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் கோவிந்தா ஹரே கோவிந்தா சொன்ன மாதிரியே பண்ணுறேன். பயமாக இருக்குது. இந்த வேலையை விட்டு நான் போயிடுறேன்ப்பா. போயிடுறேன். என்ன விட்டுருக்கேன். ஐயோ ஆடு வேறு. நான் போயிடுறேன். என்னை விட்டுருக்கேன். நான் போகிறேன் விட்டுருக்கேன். அது ஆட் எனக்கு வேணாம். சரி வேலையை எனக்கு வேணாம். பயமாக இருக்கு. எல்லா யூடியூபர்ஸும் கதை விட்டா நம்மளே கதை விட்டுருவானு போல பயமாக இருக்குது. சரி உள்ளே போய் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. நெகட்டிவ் கார்னரில் போய் ஐயோ இந்த ஸ்டேல் திங்ஸில் இருக்கிற மாதிரி ஸ்டேல் திங் ஒன்றுமே பண்ணல. ஸ்டேல் திங்ஸில் டெமோகார்கஸ் இருக்குல்ல, இந்த அப்ஸ் அண்ட் டவுனில் அது ஒரு மாதிரி சோழராக வரும்ல, அது மாதிரி இருக்குது ஸ்டேல் திங்ஸ் பார்த்துறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஓகே, இவனை சமாதானப்படுத்த சொல்கிறாங்க. ஏதோ ஒயிட் ஃப்ளவரில் உட்கார வச்சு சமாதானப்படுத்தணுமா? ஸோ உட்காருப்பா, சமாதானப்படுத்துகிறேன். அதாவது நைட்டு என்ன பண்ண, உனக்கு என்னாச்சு? அப்போ கூட சமாதானம் வரல. நைட்டு என்னாச்சுப்பா தம்பி, சொல்லுப்பா. நான் ஸ்பைன் நம்ம என்ன பண்ணோம் அப்பா, உட்காரணுமா? அதாவது நான் ஒரு ராஜா கதை சொல்லிட்டா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு 2 குழந்தையா. ஏதோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருந்துருக்கிறாரு. ராஜாவுக்கு 2 குழந்தையா. இப்போ என்னடா எதுவுமே ஆகாமல் தெரியல. என்ன சொல்கிறாங்க, இவனை உட்கார வச்சு ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோரி நான் எங்கே சொல்கிறேன், உட்கார ஸ்டோரியே கேட்க மாட்டேங்கிறானே, கூட சிரிக்கவே மாட்டேங்கிறானே. சிட்டர் இதெல்லாம் உட்காந்து சொல்லப்போ சரி, நம்ம பழைய எங்கள் அப்பா கதையை சொல்கிறேன். எங்கள் அப்பா கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எங்கள் அப்பா கதைன்னு சொல்ல உடனே ஓடி போயிட்டா பாருங்க. அப்போ எங்கள் அப்பா கதை ரொம்ப துக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓட்டிட்டா. என்னப்பா தம்பி அங்கே போய் தட்டுற? தம்பி கோவத்தில் தட்டாதப்பா. ஏய் தம்பி, ஓப்பன்மா சொல்கிறான். சரி ஓப்பன் தம்பி. ஐயோ நசிடா. ஐயோ ஐயோ டே கேட்குறியா? குட்டியை வச்சுட்டு அமைதியா கேட்குறியா? யாருலேயும் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க. நில்றா, நீ கையில் விட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும்ல. நில்றா, நில்றா. நீ எங்கடா போற? நீ நில்றா, எங்கடா போயிட்ட? நீ நில்றா. டாய் இருங்க, நான் அங்கே போய் நிப்பாட்டிட்டேன். அங்கே போய் நீ வருவான். இப்படி ஒரு என்ன பண்ண இப்போ நான் கேட்ச் த பேபி கேட்ச் எப்படி இவ்வளோ பண்ணுறது? செம ஸ்பீடாக போகிறாட. நீ என்ன எடுத்துகிட்டோட பயமாக இருக்குது எனக்கு எந்த கேட்டு எந்த பிடிக்கும். ஐயோ பிடிக்க முடியலையே. என்னங்க நான் உள்ளே போய் போகணும். என்ன பண்ணுறது இவனை? இல்லைடா, பொருள் அடிச்சு இவனை அடிக்கலாம். அடிச்சு விட்டு ஏதாவது மேலே ஏதாவது பொருள் தூக்கி போடலாம். இருங்க, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் இருக்க பார்க்குறேன். நன்றா ஆயில் கேன் பெருமகன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் போர்க்கணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வலிக்கு விழுந்து சாக போகிறான் அவன், அந்த மொட்டை. வாடா இங்கெல்லாம் அவனுக்கு ஆயில் தூக்கி போடுறேன். வலிக்கு விழுந்து செத்துட்டியா? சாப்பிடா. என்னையும் ஊட விட்டாங்க அவங்க. சிரிக்கிற பாருங்களா, இவ்வளோ டிவைட்டு சிரிக்கிற பாரு. நாய் என்கிட்ட நீ சிரிக்கிறியா? இருங்க உனக்கு பெரிய பத்திரம் இங்கே தான் போட்டுட்டா பண்ண போல இருக்கு. உட்கார நீ உட்கார. அதோட தூக்கி பிடிச்சா தூக்கி போட நினச்சேன். தூக்கி போட்டாங்க. யாரும் இதை தப்பாக நினச்சிக்காதே. குழந்தைய என்னடா இப்படி போட்டு பண்ணுறேன், பாவலை இந்த குழந்தை நினைக்காதீங்க. அந்த குழந்தை இது குழந்தை கிடையாது, இது ஒரு சாத்தாப்டின் குழந்தை. அதாவது சாத்தா வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தை. அது யாரோ தத்தெடுத்துருக்காங்களாமா. இந்த பேபி, அதாவது பேபி மாதம் பார்த்துருக்கீங்களா தெரியாது, வானத்துலேருந்து குழந்தை வந்து பறக்கும்ல, அது மாதிரி இந்த ஒரு குழந்தை. ஆனால் சாத்தனை இல்லைருந்து வயிற்றுலேருந்து பிறந்திருக்கு. எங்கள் அம்மாவுக்கு பெத்தவங்கள கூட யாரா வளர்த்தாங்களா? யாரா நீ முதல்ல? இல்லை போட்டு சாழி இல்லை வாயை திறந்து அழுத்துக்கிட்டே இருக்காங்க போகிறேன். எனக்கு என்ன தெரியல, இவனை பார்த்துட்டு விரிதான் வருது. தொடர்ந்து வர கற்றுட்டே இருக்கேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்காண்டி தான் இவ்வளோ கார் எடுத்து மேலே விடுவோம். விடு அவ்வளோ விடு. கார் அப்படி போகுது. பால் வச்சுக்க போடுறேன் அவங்கள. அவட சிரிக்கிறாங்க. முதல்ல கார் சத்தெல்லாம் கேட்குதுப்பா. என்ன பண்ண சொல்கிறாங்க இப்போ? எலவேட்டரை போட சொல்லு. இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்கும் பாருங்கள். இப்போ என்ன பண்ண சொல்கிறானுங்களா, இப்போ இந்த லிவர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து ஒரு இது காமிக்க பாட்டன் மாதிரி அதில் வரும். இப்போ ஒன்று இந்த ஆடு தொல்லை, இது ஆடு இது போகிறதுக்கு தான் வழி சொல்லுங்க பாரு, பயமாக இருக்குது. ஓகே, இது நெக்ஸ்ட்டு இது, அப்புறம் இது கரெக்டா? இது பாருங்கள். இப்போ பேபி ஆகும் பாருங்கள். பேபி இதுதான் வந்து நான் கட் பண்ணிட்டேன் தெரியாமல். வந்து கரண்ட்டு போயிடுச்சு, ஒய்ஃபை கட் ஆகிடுச்சு. அப்போ வந்து எல்லாமே கட் ஆகிடுச்சு. அப்போ கரண்ட் வந்து ஒரு 3 நிமிஷம் போயிருக்கும் கரெக்டாக. அப்போ தான் எனக்கு தெரியுது கட் ஆகிடுச்சு. பாருங்க அங்கே இருக்கா பாருங்க. பேய் மாதிரி ஆனால் பாருங்களா. இப்போ திருப்பி வந்து அவனை தூக்க வைப்பாங்களாம். அப்போ அவனை வந்து நம்ம தூக்க வைக்கணும். ஓகேவா?
ஓகே இது 2 இது 1. ஓகே கரெக்ட். இப்போ இது பாருங்க, இப்போ இடம்லாம் அதிரும் பாருங்க. இந்த குழந்தைனால பாருங்க, இந்த இடம்லாம் அதிரும் பாருங்க. இதெல்லாம் அது இதில் பாருங்க, அதிர்ந்து பாருங்க, அதிர்ந்து பாருங்க. அதிர்ந்து பார்த்தீங்களா, ஒரு மூஞ்சி வந்து பார்த்துட்டு போச்சு குழந்தை. அவளை கொல்றதுக்கு அவ்வளோ வெறியில் இருக்கான். மூட்டைப்புழு, யாரா இவனுங்க? எங்களே யாரில் நீங்கள் பாருங்க, மூட்டைப்புழு மாதிரி இருக்கான். போட்டு சாவடிச்சலாமே அவளை. சரி வாடா, உன்னை மூட்டைப்புழு மாதிரி இருக்க வா. இதுக்கு ஒரு தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரி உன்னை பெட்டில் இங்கேருந்து படுக்க போகணும்னு நினைக்கிறேன். வாங்க பெட்டில் போகணும். பெட்லேயே போகணும். வாங்க பெட்டில் போய் உன்னை படுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், மேலே போகலாம். படுத்துகிற டே 2 ஷிஃப்ட் முடிச்சு அப்புறம் டே 3 போகலாம். யார் வீடியோ லைக் பண்ணாமல் சீக்கிரம் லைக் பண்ணி பாருங்கள். எப்போடா போய் படுறா, அப்புறம் அப்போ தப்பி போய் படுங்க. நான் போய் அந்த வீட்டுக்கு போகிறேன். நான் டாஸ்க்கு கம்ப்ளீட்டடு காமிக்குவேன். ஏதோ சொல்கிறாங்க பட் ஆர்டர் பிளேபிள்ஸா, இவனை ஆர்டர் பண்ண சொல்லி யார் இருக்கு? இவனை ஆர்டர் பண்ணியிருக்கா? நீங்களே இந்த குழந்தையெல்லாம் யார் ஆர்டர் பண்ணுவா? தத்தெடுத்தவங்களுக்கும் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு தத்தெடுப்பாங்க. அவங்க அந்த ஆர்டர் நினைக்கிறேன். சரி கன்ஃபார்ம் நான் வெளில தான் இங்கே ஆர்டர் யாராவது லிஃப்ட்டில் யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஹேர் கட்ச் இதில் போடணுமோ? சரி இதில் தான் ஆர்டர் வாங்கிட்டு வரும். சரி ஓப்பன் பண்ணுறேன். ஓகே மெயில் எதுவும் வந்துருக்கு நினைக்கிறேன். சவுண்டு கெட்டே இருக்குது. லைக் அப்போ ஓகே இந்த நம்பரோட 1 ஐயோ இந்த ஆடுக்கு தான் வழி இருக்கா சொல்லுங்க. எனக்கு 1895 ஓகே கரெக்ட். மெயில் இது நமக்கு வந்துருக்கு. சைல்டு டிஸ்பச். ஓகே இது கிளிக் பண்ணி பார்ப்போம்ல. அதாவது கங்க்ராச்சுலேஷன் அப்ளை 2225 the child has passed to evolution ready. அதாவது அப்பார்ட்மெண்ட் 10 அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகலாம். இந்த ஒரு சைல்டு அப்பார்ட்மெண்ட் 10க்கு போகலாம். அது வந்து 501 இல்லை 500 லெவல் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். பி ஓகேவா. இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுவோம். இது வந்து யாரும் வந்து கேட்டிருக்காங்க, இந்த குழந்தை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு வேறு குழந்தை தர போகிறாங்களா மாதிரி சொல்கிறாங்க. இந்த குழந்தை போச்சுன்னா வேறு குழந்தை கன்ஃபார்ம் வரும். அது சாத்தான குழந்தையாக இருக்குமா தெரியல, அது நல்லா குழந்தையாக இருக்கணும் நினைக்கிறேன். அது மட்டும் அழகான குழந்தையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குழந்தையாக இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஓகே இப்போ அப்பார்ட்மெண்ட் 10க்கு இது அமுச்சிடலாம். வாங்க அப்பார்ட்மெண்ட் 10க்கு அமுச்சிடணும். அவ்வளோதானே, அமுச்சிடலாம் வாங்க. இப்போ இந்த குழந்தைய வந்து நம்ம லேபிள் அடிக்க சொல்கிறாங்க. லேபிள் இப்போ உள்ளே போப்பா. இவ்வளோ வந்து ஃபயர் பண்ண சொல்கிறாங்க. ஃபயர் ஐயோ என்ன எனக்கு இந்த கண்ட்ரோலு சரியான பிடிக்கவே இல்லை. கண்ட்ரோல் ஒரு மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு ஃபயர் பண்ணியாச்சு, லேபிள் பண்ணியாச்சு. இப்போ வந்து தூக்கி போட்டுடலாம். ஐயோ அது குழந்தை மேலேயே உட்காந்துட்டாங்க. ஐயோ பாவங்க, நசிரிச்சுங்க குழந்தை. உள்ள பாப்பா. ஓகே இப்போ அனதர் சைல்டு இஸ் கம்ப் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ கன்ஃபார்ம் அனதர் சைல்டு வரப்போகுது. ஓகேவா. அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இந்த பிளே ரொம்ப கன்ஃபார்ம் நீங்கள் க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி வைங்க சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணலாம் வாங்க. ஓகே இதில் சாத்தன் குழந்தை இதுக்குள்ளே வராது மாதிரி இருக்குது. ஒரு பஸ்ஸு ஸ்டாப் சிங்கிள் லாங் சிங்கிள் இருக்குது. ஓகே இது நம்ம எங்கே போய் வேக்யூம் கிளீனர் இங்கே தான் இருக்கும் நாங்கள் ஸ்டோர் ரூமில். ஓகே இங்கே இருக்கு. ஓகே அடுத்து நம்ம வேக்யூம்லாம் பண்ணலாம். வேக்யூம் பண்ணுங்கள். ஓகே இந்த இடம் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, கால் உடையுது. வேக்யூம் கிளீனர் போடுறேன். நான் உங்களுக்கு சவுண்டு கேட்காத மாதிரி போட்டிருக்கேன். எப்படி கிராஃபிக்ஸ் எப்படி நல்லா இருக்காங்க கேளுங்க. எனக்கு முன்னாடி அடுத்த கேம் பிளே நான் வந்து கமலா கேம் பிளே போடலான்னு இருக்கேன். கமலா கேம் பிளே ரொம்ப சூப்பராக இருக்கும்னாங்க. கமலா கேம் பிளே இப்போ பிசிலேருந்து ஆண்ட்ராய்டு வந்திருக்கு. அது ஒரு நாள் ப்ளே பண்ணி பார்ப்போம். அது வந்து நான் ஃபுல் கேம் பிளே போடுறேன். பார்ட் 2 பார்ட் 1 பண்ண போகலாம். இது கன்ஃபார்ம் பார்ட் 1 இது பார்ட் 2 நெக்ஸ்ட் பார்ட் 2 போடுவோம்னு நினைக்கிறேன். இந்த வீட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் இருக்குது, இன்னும் இந்த வீட்டில் நிறைய இருக்குது. வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டேன் அப்படியே சொல்ல மாட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் கேம் பிளே வந்து நான் பார்ட் 2 போடுவேன். அது இப்போ இருங்க நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு இது ஓவர்லோட் ஆகிடுச்சு.
ஓகே இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். இதனால் அந்த கண்ட்ரோல்னு சரி எனக்கு வரவே மாட்டேங்குது. ஃபோன்லேயே நான் ஃபோன்லேயே ப்ளே பண்ணி ஃபோன் வேணும். முன்னாடி பிசி வச்சுருந்தேன். பிசி வச்சுல சும்மா சொன்னேன். பிசிலாம் நான் வச்சு அவ்வளோவா வச்சுக்க மாட்டேன். முன்னாடி நான் ஃப்ரீ ஃபயர் தான் விளையாட்டுருந்தேன். இப்போ வந்து இந்த ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி இந்த ஓடுறது ஃபயர் பண்ணுறது மாதிரி நான் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஒரு கண்ட்ரோலே எனக்கு வந்துருச்சா. முன்னாடி ஃப்ரீ ஃபயர் விளையாடி அந்த ஒரு கண்ட்ரோலே வந்துருச்சு. சரி இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. சரி இந்த இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து எடுத்து ஒரு இடத்துல வைப்போம். ஏன்னா வந்து அடுத்த வர வந்து நல்லாயிருக்கும். இந்த சனியை பிடிச்ச குழந்தை அப்போ இதுக்கப்புறம் போயிடுச்சு. அடுத்த குழந்தை அது மாதிரி வரக்கூடாது இல்லையா. இது எண்ணெய் ஊற்றிட்டானே தெரியாமல். ஸோ உள்ள வச்சுருந்தாங்க. ஓகே பயமாக இருக்குது. எனக்கு சின்ன ஒரு லைட்டாக பயம் வருது. என்னென்னு தெரில. ஏன்னா பயமாக இருக்குது. எப்போ வேணால் கத்தலான்னு இருக்கேன். இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. இது 30.54 ஆகிடுச்சு. 55 இப்போ 87. ஏதாவது மெசேஜ் இருக்கா? ஒன்றும் வரல. ஓகே சைல்ட் டிஸ்பெக்ட். ஓகே ரசிக்கிறேன் வாங்க. எக்ஸிட் ஒன்றுமே வர்றேன். இப்போ வெளில போயிடலாம். ஓகே ஒரு இப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ரிப்போர்ட்டு கேர் ஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. ரிப்போர்ட் நான் எங்கே போய் பண்ணுறது? மேலே இங்கே ரிப்போர்ட் மேலே கன்ஃபார்ம் ரிப்போர்ட்டு மேலே தான் இருக்கும். அது ரிப்போர்ட்டிங் மேலே தான் இருக்குது. பேப்பர்லாம் இருக்கு நிறைய. சவுண்ட்லாம் பலமாக கேட்குதுங்க எங்கேருந்து. சரி முடிச்சிட்டப்பறம் கண்ணு போகிற பயமாக இருக்குது. எனக்கு என்னென்னு தெரியல. வாயில் வளருது. ஸோ ஸ்ட்ரைட் பண்ணலாம். எனக்கு அந்த குழந்தை இல்லாமல் துக்கமாக இருக்குங்க. அந்த குழந்தை திருப்பி வர்ற போல இருக்கு. என்ன பண்ண சொல்கிறாங்க சத்தியமாக தெரியலையே. ஆடு வேறு நான் சத்தியமாக தெரியாது. இந்த ஆடு தரணுங்க ரிப்போர்ட் அடிக்க போகிறேன். சும்மா கேம் விளாட்றதுல கூட வந்து நான் தொல்லைப்படுத்திட்டே இருக்கேன். கன்ஃபார்ம் இது ஒரு குழந்தை பெரிய பிரச்சனை எடுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எல்லோரும் கொஞ்சம் ஜம்ப்ஸ்கேர் வரும்னு நினைக்கிறேன். 1-3 எனக்கு எங்கள் தம்பிக்கு தெரியுமா தெரியும். ஓகே ரிப்போர்ட்டிங்கில் ஒன்றுமே இல்லை. ஃபோனை பண்ணமா ஃபோனு ஒன்றுமே இல்லை. போட்டு ரெங்கு பெல்லு வச்சிட்டேன். ஒன்றுமே பண்ண சொன்னேன். இல்லை ஏதாவது பண்ணலாமா? ரிப்போர்ட் எனக்கு சத்தியமாக கேம் எப்படி ப்ளே பண்ண கூட தெரியல. ஃபஸ்ட் டைமாக ப்ளே பண்ணுறேன். பிக்கப் ரெக்கார்டா கொண்டு போய் நம்ம வந்து இது மியூசிக் பிளேயரில் போட சொல்கிறாங்க. போட்டுடலாம். ஏதோ பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி தோணுது. நான் பூமியாக மாதிரி இருக்கு. என்னடா வந்துட்டாடா திருப்பியும். என்னாச்சு அந்த மியூசிக் போட்ட உடனே ஏதாவது சொல்ல நான் சம்ஸ்காரம் வர போதுங்க. போதுங்க. ஐயோ பயமாக இருக்குப்பா. முட்டை மாதிரி இருக்குது. ஸ்டேரிங்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டேரிங்ஸில் ஃபுல்லாக ஸ்டேரிங்ஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அந்த ஒரு இது இருக்குல்ல அப்படியே அந்த ஒரு ஸ்டேரிங்ஸில் அப்ஸ் அண்ட் டவுனில் உள்ளே போனால் அப்படியே ஒரு இருக்குல்ல. வெயிட் இருங்க. அதே குழந்தையா? அதே குழந்தையா? What the hell? அழகிற ஸ்டிக்கர். அது என்னடா நடக்குதுங்க? நான் அதே குழந்தை திருப்பி அனுப்பிச்சுட்ருக்குறேன். அதே குழந்தையாக இருக்காது. அதே ஒரு கேரக்டராக இருக்காது. அதுக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் அதே குழந்தை தான். எல்லாமே ஒரே குழந்தையாக இருக்குது. இது பேபி இன் எல்லோவில். பேபி இன் எல்லோ. அது பேபி இன் எல்லோ கலர்லேயே எல்லாமே வருது. சரி இந்த டே 2வும் முடிந்து விட்டது. ஓகே இப்போ வந்து இது பண்ண சொல்கிறாங்க. கோ ஹோம். சரி வீட்டுக்கு போகலாம் வாங்க. ஃபோன் அடிக்குது என்னன்னே தெரிலையே. another sitter seat very long slash ஏதோ தேங்க்யூ பாய். ஏதோ ஒரு அதாவது வேறு ஒரு பேபி சிட்டர் வரப்போகிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து
ஓகே இப்போ வீட்டுக்கு போகலாமா நம்ம வீட்டுக்கு போகலாமா வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் என்ன முடியல சரி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் பிகாஸ் ஷிஃப்ட் முடிஞ்சாச்சு காமிக்குவேன் என்ன பண்ண சொல்கிறாங்க இப்போ சேவ் எதாவது பண்ண முடியுமா சேவ் இது பண்ண முடியுமா காசு வேறு கீழே விழுந்து போகுது சேவ் எதாவது பண்ண முடியுமா இந்த குழந்தை சட்டம் வேறு நல்லா கேட்கவும் முடியல நான் உள்ளார பேசியிருக்கிறேன் இந்த கேம் விளையாடிருக்கிறேன் சரி வீட்டுக்கு போயிடலாம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சரி உள்ளே போகலாம் வாங்க போகலாம் வாங்க இப்போ உள்ள போகல க்ரௌன் சரி போகலாம் என்ன போட சொல்கிறாங்க சத்தியமாக தெரியலையே ஏதோ ஒரு சிட்ரை சைன்இன் பண்ண சொல்கிறேன் என்ன பண்ணணும் இப்போ சாரி கேஸ் எனக்கு இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணணும் சத்தியமாக தெரியாது அதனால தான் வந்து நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த இது கம்ப்யூட்டரில் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதாவது செக் பண்ணிக்கலாம் சரி கன்ஃபார்ம் இருக்கு சரி வாங்க நம்ம திருப்பி போய் உள்ளே போய் பார்ப்போம் சரி கம்ப்யூட்டர் ஏதோ மெயில் வந்த மாதிரி இருக்குது சரி பார்ப்போம் வாங்க ஓகே இமெயில் எதுவும் வரல ஓகே எல்லாமே புதுசாக தான் இருக்குது என்ன புதுவும் வரலையே ஒன்றுமே இல்லை பேபி சிட்டர் சரி பேபி சிட்டர் நம்ம சைன்இன் பண்ணோமோ ஓகே நம்மளுக்கு இதில் யார் வேணுமோ எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு வேலை ஆள் நம்ம மட்டும் இதில் செய்யக்கூடாது வேறு யாராவது வரணும்னு சொல்கிறாங்க சரி நான் நல்ல ஒரு அக்காவை சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நானும் ஒரு அக்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும் நாமளிங்களாக இருந்தால் நல்லா இருக்காது ஏன்னா அவங்கள பார்த்துட்டே எனக்கு வேலை செஞ்சால் நல்லா இருக்கும் ஓகே பேபி சிட்டர் முடிச்சாச்சு இதோட வீடியோ முடிஞ்சிச்சா கைஸ் வீடியோ தான் நான் முடிச்சுக்கிட்டேன் ஓகே கோ ஹோம் பார்ட் 2 வீடியோ வெறியாவதுங்க இருந்தது சரி கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் பார்ட் 2 வீடியோ நான் இதோட சந்திக்கிறேன் பார்ட் 2 வீடியோ நான் கன்ஃபார்ம் போடுறேன் தொடர்ந்து நான் வீடியோ முடிச்சுக்கலாம் பை பைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நான் வீடியோ கன்ஃபார்ம் முடிச்சுக்கிறேன் பாய் கைஸ் பாய் எல்லாருக்கும் ஒரு டாட்டா பை பை குட் பை ஓகேவா பாய் கைஸ் பாய் சி யூ குட் பை பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் கைஸ் பாய் அடுத்த வீடியோ பார்ட் 2 வீடியோ நான் போட்டுறேன் இந்த பார்ட் 2 வீடியோவில் எல்லோரும் பாருங்கள் பார்ட் 2 வீடியோ கன்ஃபார்ம் வரும் இது வந்து இந்த ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சு டே 2 ஷிஃப்ட்டு